ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதுகுறித்து தமிழக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஜிஎஸ்டி புதுசாக அமலுக்கு வந்திருக்கு. அதில் எங்கள் பால் உற்பத்திக்கு 18% சில 5% குறைக்கப்பட்டிருக்கு. நெய், பால், சீஸு, இப்படி எல்லா அந்த பால் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள்களுக்குமே ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கு. இன்னையிலிருந்து அமலுக்கு வந்திருக்குது. இந்த பால் வியாபாரிகள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜிஎஸ்டி இப்போ டேப்லெட்டுக்கு எல்லா டேப்லெட் மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. இப்போனா 18% 5% குறைஞ்சிருச்சு. இப்போனா இப்போ பெயின் கில்லர் டேப்லெட் என்ன சொல்கிறேன், அசிலபராக்கு, பேரஸ்டமால் எல்லா டேப்லெட் மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சனால மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு வாங்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் பிராண்டில் இருக்கிற டேப்லெட் எல்லாம் மேக்ஸிமம் ரேட்டு கூட தான் வரும். மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இப்போ இந்த பர்ச்சேஸ் ரேட்டு குறைஞ்சனால, ஜிஎஸ்டி குறைஞ்சனால 18% 5% குறைஞ்சனால எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நடுத்தர மக்கள் எல்லாருமே ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் எங்களுக்கும் நல்லதாக இருக்குது, சேல்ஸும் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. 18% குறைக்கிறேன்னாங்க. ஆனால் பாதி தான் குறைச்சிருக்காங்க. 10% தான் குறைஞ்சிருக்கு. 10% எப்படி கேட்டிங்கன்னா ஒரு 110 ரூபா குறைக்கிறாங்க. ரொம்ப பெருசாலாம் குறைக்கல. இன்னொன்று ஏற்றும் போது உடனே ஏற்றிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு அமுலுக்கு வந்துன்னா காலையிலேருந்து ஜிஎஸ்டி கூடிருச்சுன்னு சொல்லி எல்லா கடையிலையுமே உடனே கொடுறாங்க. இதே இது இப்போ குறைஞ்சிருச்சுன்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா பேருமே அந்த ரேட்டை முன்னாடியே குறைக்கணும். ஆனால் யாருமே செய்யலை. ஒரு மாதம் ஆகுங்கிறாங்க கேட்டதுக்கு. இன்றைக்கி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10% குறைஞ்சிருச்சு. அவங்களாம் நோட்டீஸ் அடித்து ஒட்டிட்டாங்க. இதே மாதிரி எல்லா கடைக்காரங்களும் மளிகை ஷாப்பு, மெடிசன் இது எல்லாமே இதே மாதிரி உடனே குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 28% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இப்போ 18% மாற்றிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 5000 ரூபா முன்பணம் கொண்டுட்டு வர இடத்துல, அதாவது 10,000 ரூபா கொண்டுட்டு வர இடத்துல 5000 ரூபா கொண்டுட்டு வந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. இப்போ சிசி பார்த்தீங்கன்னா இப்போது பிளாட்னா 100 சிசிக்கு 5000 ரூபா குறையும். அதே இது 150 சிசிக்கு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா குறையும். சிசி அப்போ டாமினா 250 பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா குறையும். இதனால் நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு. முன்பணம் கம்மியாக பண்ணிக்கலாம், தள்ளுபடி நிறைய அதிகரிக்கும். இதனால் மக்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு 230 ரூபா வித் பிரேக்ஸு ஜிஎஸ்டி குறைஞ்சி ஒரு 180 அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்றப்ப சர்வீஸ் ஓரியண்டாக பார்த்தோம்னா கஸ்டமருக்கு காஸ்ட் வைஸ் நிறையா இது வரும். வெஹிக்கிள் வைஸ் புது வண்டி பார்த்தீங்கன்னா பிலோ 350 சிசி, அதாவது 350 சிசி கீழே உள்ள வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக 7,000 to 10,000 கிட்ட அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. அபவ் 350க்கு அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. பட் அதுவுமே ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகலாம். கிராஜுவலாக ஒரு 2,000 to 5,000 மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேஜராக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு தினக்கூலியாக வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி 2 வண்டி எடுத்தேன், ஸ்விஃப்ட்டும் வேகனாரும் எடுத்தேன். அப்போ வண்டி விலை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி விலை மட்டுமே ஒரு 6,400 எல்லாம் ஆஃபர்லாம் போக எனக்கு 6,400 கிடச்சி. ஆனால் இப்போ சிஎன்ஜி ப்ளஸ் வண்டியே ஜிஎஸ்டி குறைஞ்சனால எனக்கு 650க்கு முடிச்சுட்டாருன்றாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சனால கார் விலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் யாரும் செகண்ட்ஸ் கார் வாங்காதீங்க, புது காரே வாங்க. அதுவே நல்லா இருக்குது. மக்களுக்கு எல்லா மக்களுமே சின்ன சின்ன மக்கள்லாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டிட்டு ஒரு கார் வாங்கணும்னு விரும்புவாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறை 12 லட்ச ரூபா காரு 10 லட்சம் 11 லட்சம்னு வரும்போது மக்கள்னு ஆர்வமாக இருப்பாங்க. சரி வேகமாக போவோம், ஒரு 2 லட்சத்தை கட்டி ஒரு கார் எடுப்போம். எல்லாருமே கார் வாங்கணுன்ற ஆசை தானே. குறைஞ்சது ரொம்பவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆப்பன் மாடல் வண்டி வாங்க வந்தோம். போட்டிருக்கிறது 11,20க்கு பில் பண்ணியிருந்தோம். இப்போ ஜிஎஸ்டிலாம் குறைச்சதுக்கப்புறம் ஒரு வண்டிக்கு இப்போ 11,20க்கு ஒரு 80 ரூபா குறைச்சி 10,40 வரைக்கும் பன்சல் பண்ணுறாங்க. இப்போதைக்குன்னு எங்களுக்கு நாங்கள் இந்த இதை ஆஃபர் போட்டது ஒரு 80 ரூபா வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆதாயமாக தெரியுது. ஒரு நல்ல விஷயமா தெரியுது எங்களுக்கு. அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. நல்லது. இப்போ ஆம்புலன்ஸ் ரேட்டு இப்போது ஃபஸ்ட்டு ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுகாதாரத்துறையிலையும் கொஞ்சம் இதாக தான் கம்மியாக தான் இருக்குன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சின்னா கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் குறையவே இல்லை. எல்லாம் அதே ரேட்டில் தான் இருக்குது. அப்படியே சிஎஸ்டி வரின்னு போடுறாங்க. இங்கே மொத்தமாக வாங்கும்போது அதே ரேட்டு தானே வருது. இன்னும் மாறலையே. இன்னும் ஒரு மாதம் போனால் தான் தெரியும் மாறலையாங்கிறது. அந்த ஃபஸ்ட்டு இது சிஎஸ்டி தான் இப்போயும் இருக்குது. போன மாதம் வாங்கியிருப்பாங்களா, அந்த பட்ஜெட்டுக்கு தான் இப்போயும் கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் தான் மாறணும். அது மாறினா தான் தெரியும். ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். 2 வீலரில் வாகனம் கம்மியாக இருக்குது. நடுத்தர வாகனத்துக்கு யூஸ் ஆகும். நான் R15 V4 எடுக்கலான்னு இருந்தேன். இப்போ ஜிஎஸ்டி கம்மின்னு சொல்கிறாங்க. நான் பழைய வண்டி தான் எடுக்கலான்னு இருந்தேன் செகண்ட்ஸில். இப்போ புதுசு எடுக்கலான்னு தோணுது. எவ்வளோ 10% 15% கம்மியாக இருந்துட்டாங்க. நல்லது தான் அது.
இல்லை உண்மையிலேயே நான் வரவேற்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உயிர் காக்கும் மருந்துகளுக்கு 0% பண்ணிக்கிறாங்க. பல ஆண்டு கோரிக்கை. ஆனால் இப்போ மற்ற விஷயங்கள் எப்படியோ தெரியாது. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியே வேணான்னு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அதன்படி 0% போட்டுக்கிறாங்க. அதுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வரி குறைப்பு சாமானியனுக்கு போய் சென்றடையத அரசாங்கம் சரியா முறைப்படுத்தினா எல்லோருக்கும் நன்மை பயக்கிற விஷயமா தான் இருக்கும். பிரதமருக்கு முதல் நன்றி சொல்லணும். இந்த சிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 28%, 18%. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படியே குறையும். பொருளாதாரம் நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்ச பிரதமருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு இந்தியாவின் தலைமகன் என்று சொல்லலாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஜிஎஸ்டின்றதுனால தான் எல்லா பொருளும் விலை உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பொதுமக்களோட ஒரு தப்பான கருத்து இருந்தது. இதனால இப்போ எல்லாமே குறைய போகுது. இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு எல்லாமே. அதே மாதிரி எல்லா சிஸ்டமும் எல்லா இடத்துலையும் எல்லா வியாபார துறைகளையும் இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்றதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சார், மெயினாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்ப குறைஞ்சி இருந்திருக்கு. சிமெண்ட்டோட டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 28% இருந்தது. இது பல வகையில் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த தொழில் எல்லாம் கொஞ்சம் பாதிப்படைந்து இருந்தது நம்ம கண்கூட பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த 28ங்கிறது 18 பண்ணும்போது சிமெண்டோட விலை குறையிறப்ப மற்ற கட்டுமான பொருட்களோட நுகர்வு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சார். பிரதமருக்கு பொதுமக்கள் சார்பாகவும் ஆடிட்டர், அதாவது ஒரு வரி ஆலோசகர் என்ற முறையிலும் மத்திய அரசுக்கும் மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 5, 12, 18, 28 அப்படின்னு இருந்த ஜிஎஸ்டி விகிதத்தை வெறும் 5, 12ன்னு 2 ஸ்லாப்ல கொண்டு மிக அழகா கொண்டு வந்ததுக்காக இந்த அரசுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் இந்தியன்கிற முறையில கடமைப்பட்டிருக்கோம். பொதுமக்கள் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருள்கள் இந்த 5% சதவீதம் இருக்கு இல்லைங்களா, அரிசிக்கு 5% வரி இருக்குது. இப்போ அதெல்லாம் குறைச்சி இப்போ சாமானிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்களுக்கு இன்னும் சலுகைகள் வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதை வஸ்துகளுக்கு 40% போட்டுருக்காங்க இல்லைங்களா, அதை இன்னும் கூட அதிகப்படுத்தலாம், தவறில்லை. பொருளாதார ரீதியாக இப்போ ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, இதனால ஜிடிபிங்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி கண்டிப்பாக மேம்படும். இதனால சிறு மற்றும் குறு தொழிற்சாலையில் இருக்கிறவங்க, எஸ்எம்இ சொல்கிற செக்டார் எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். இதனால சாமானியர்கள் கண்டிப்பா கிட்டத்தட்ட 25 கோடி சதவீதம் நாட்டில் 120 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல 25% கோடி மக்கள் கண்டிப்பா இதனால பயன்பெறுவாங்க சார். 28%, 18%, 12%, 5%, 4 வீதமா இருந்ததை 2 வீதமாக்கி எல்லாத்தையும் கொண்டு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருள்ல 99% எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அது பூரா விலைவாசி எல்லாம் குறையும். அதனால பொதுமக்கள் பயனடைவாங்க. இந்த வரி குறைப்பால் மக்களிடையே விலைவாசி குறைந்து அவர்களுடைய வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய திறன் கூடி வரி விகிதம் குறைந்ததால் இந்த குறைக்கப்பட்ட 11%இலிருந்து 7% வரையிலான அவர்களுடைய சொந்த பணம் மக்களிடையே திரும்ப திரும்ப சுழற்சி முறையிலே சேமிப்பாக இருக்கும். அதை கொண்டு அவர்கள் அடிப்படையில மீண்டும் மீண்டும் பொருட்களை வாங்கக்கூடியது அல்லது சேமிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த வரி குறைப்பை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். இது தயிர், வெண்ணெய் 5% இருந்தது 0% ஆயிருக்கு. சோப்பு, குளியல் சோப்புலாம் 18% இருந்தது 5% ஆயிருக்கு. இது விவசாய மக்களுக்கு எல்லாருமே நல்ல ஒரு பெனிஃபிட் தாங்க சார். இது கவர்மெண்ட் பண்ணது ஒரு நல்ல ஒரு இதுதான் சார், பயன்பாட்டு தான். இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ 18% இந்த ஜிஎஸ்டி 5% பண்ணியிருக்காங்க, 5% 0 பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் இது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கான்ற போது கொஞ்சம் தெரியாது. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலை. நாங்கள் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லபடியாக இருக்கும். பேஸ்ட், ப்ரஷ், அதுக்கப்புறம் பால் பொருள் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி 18% 5% குறைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில பொருளுக்கு 5% இருந்தது 0% குறைச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வாங்குற ரெகுலர் யூஸ் பண்ற மெடிசன் பொருளுகளை ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்ப அது 0% பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். இது நமக்கு மட்டும்தான் தெரியுது, கொஞ்சம் படிச்சவங்களுக்கு அந்த மாதிரி செல்லு பாக்குறாங்க, எல்லாமே பண்றோம், நமக்கு தெரியுது. இன்னும் வில்லேஜ் சைட்ல யாருக்குமே போய் சேரல. இது போய் சேரணும்னா கவர்மெண்ட் மூலியமா ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 28% 18% ஆயிடுச்சு. இதனால இப்போ வாஷிங் இது ஏசி எல்லாம்
காஸ்ட்லி 4000 5000 அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கு. இதனால நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வந்து 18% இருந்ததுனால எங்களால் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது அந்த ஜிஎஸ்டின்னு 18%லேருந்து 5% வரைக்கும் குறைச்சனுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கு அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால எங்களுக்கு வாழ்வாதாரமும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுன்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 18% இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் 5% வந்து மாத்திட்டாங்க. 5% இருக்க ஜிஎஸ்டி எல்லாம் வந்து 0%ஆவும் மாத்திட்டாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து எங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்துட்டு இது எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படின்றது தெரியல. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதுக்கு எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் வந்து சீக்கிரமா போய் நன்மை அடைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம துணிக்கடை ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு மேலே வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு 12% டேக்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அந்த 12%லேருந்து நமக்கு 5% ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா போத் ரீட்டைலர்ஸும் பெனிஃபிட் அடைவாங்க, நடுத்தர மக்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. பட் இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹை பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமான ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட்னால கிளாத்திங் செக்டர், கார்மெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து அமைஞ்சிருக்குது.